சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆறுமுகம் உண்மையிலேயே பெரிய வில்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இங்க கண்மணியும் ஆறுமுகமும் வந்துட்டு ஹனிமூனுக்கு அந்தமான் தீவுக்கு வந்திருக்காங்க. அந்தமானுக்கு வந்த 2 நாள் பார்த்தா ஆறுமுகம் கண்மணி கிட்ட உருகி நடந்துக்கிறாரு. அடுத்து பார்த்தா ஆறுமுகத்தோட நடவடிக்கை எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை. உடனே கண்மணி ஆறுமுகத்துக்கிட்ட வந்து, என்னங்க நீங்க வர ஒரு மாதிரியா நடந்துக்கிறீங்க, ஏன் என்னாச்சு, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஆறுமுகத்துக்கிட்ட கேட்கவும், என்னது ஒரு மாதிரியா நடந்துக்கிறேனா, என்ன ஒரு மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்ற, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கண்மணி கிட்ட கேட்கவும், இல்லைங்க இப்பெல்லாம் என்கிட்ட அவ்வளவா பேசுறதும் கிடையாது, அது மாதிரி நைட்டும் ரொம்ப லேட்டா வரீங்க, நான் தூங்குனதுக்கு அப்புறம்தான் வாரீங்க, நாம 2 பேரும் இங்க எதுக்காக வந்திருக்கோம், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஆறுமுகத்தை பார்த்து கேட்கவும், உடனே ஆறுமுகம் வந்துட்டு, ஏண்டி என்னைய பார்த்தா என்ன கேனப்பையன் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கண்மணியை பார்த்து கேட்கவும், என்ன பேசுறீங்க ஆறுமுகம், நீங்க என்ன இப்படி பேசுறீங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், ஏன் நான் பேசுனது உனக்கு காதுல விழுகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், என்ன ஆறுமுகம் இப்ப எதுக்கு இப்படி கோபமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட எதுவும் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், நான் ஏண்டி உன் கூட விளையாடணும், நான் ஏன் விளையாடணும், இங்க பாரு இப்ப சொல்றேன், இதுதான் நிஜம், உன்னை கட்டினது எல்லாமே சொத்துக்காக மட்டும்தான், நானே ரோட்ல 5க்கும் 10க்கும் திரிஞ்சுக்கிட்டு இருந்தவன், எப்படிடா ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கை கிடைக்கும், செட்டில் ஆகலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்பந்தான் இந்த தமிழோட விஷயம் வெளியே வந்து, சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது செல்லப்பாண்டி கிட்ட போய் உண்மையை சொல்ற மாதிரி சொல்லி அப்படியே நல்லவன் மாதிரி நடிச்சு உங்க அண்ணங்கிட்ட ஏதாவது வேலை வாங்கி தர சொல்லி அப்படியே இந்த வீட்டில் டிரைவரா வேலைக்கு சேர்ந்தேன், எத்தனை நாளைக்கு தான் டிரைவராகவே இருக்கிறது, திடீர்னு வேலையை விட்டு போக சொல்லிட்டா எங்க போறது, இந்த வீட்டிலேயே மொத்தமா செட்டில் ஆயிரணும், அமைச்சர் குடும்பம் வேற, சொத்து எக்கச்சக்கமா இருக்கு, எப்படிடா செட்டில் ஆகுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்பந்தான் நீயா வந்து என் வலையில விழுந்த, கும்பிட போன சாமி குறுக்க வந்த கதையா நான் உன்னைய வேணாம்னு ஒதுக்குனேன், வேற வழியில ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா எதுவுமே நடக்கல, ஆனா நீயா என்கிட்ட வந்த, சரி வந்ததை ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன், கால் சரியில்லாதவளா இருக்காளே, இவளை எப்படி காலம் முழுக்க வச்சு நம்ம தலையில கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், சரி இவளுக்கு காலு சரியில்லைன்னா என்ன, சொத்து வருதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னையே கல்யாணம் பண்ணேன், இங்க பாரு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உன் பேர்ல என்னென்ன சொத்து வருதோ அதை எல்லாத்தையும் என் பேர்ல நீ மாத்தணும், அதை விட்டு போட்டு நான் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி உங்க அப்பா அத்தா கிட்ட போய் ஏதாவது சொன்னேன்னு வையி, அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படுற அப்படியெல்லாம் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அம்மா அப்பா தான் உன் வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, அதனால பேசாம அமைதியா இரு சரியா, நான் உன்கிட்ட எப்பையும் போல பேசதான் செய்வேன், ஆனா ரொம்ப எல்லாம் உரிமை எடுத்துக்கிட மாட்டேன், அதே மாதிரி என் ஆசைக்குன்னு ஒருத்திய கண்டிப்பா நான் வச்சுக்கிடுவேன், உன்னை சொத்துக்காகத்தான் வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் எல்லா உண்மையையும் போட்டு உடைக்கவும், இங்க கண்மணிக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியாகுது, ஆறுமுகம் விளையாடாதீங்க ஆறுமுகம், என்ன எதுவும் பிராங்க் எதுவும் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், பிராங்கா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும், இங்க பாருங்க ஆறுமுகம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க, ஏய் உண்மையா தாண்டி சொல்றேன், காலு சரியில்லாத உன்னைய நான் ஏண்டி கல்யாணம் பண்ணணும், கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, அந்த அறிவுலாம் உனக்கு எங்கடி இருக்கு, இதுல வேற
நான் சொல்ற டயலாக் எல்லாத்தையும் அப்படியே நம்புறியேடி. ஒரு ஸ்டிக்குக்கு பதிலா நான் இருப்பேன், உனக்கு பதிலா நான் நடப்பேன்னு எக்கச்சக்கமா டயலாக்க அள்ளி வீசினா நீ அதை எல்லாத்தையுமே நம்புறியேடி. அப்படியே வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற மாதிரி நான் என்ன சொன்னாலும் கேட்குறியே. அதே மாதிரி தான் நான் சொல்ற மாதிரி உன் பேர்ல என்ன சொத்து பத்து வருதோ அதை அப்படியே என் பேர்ல மாற்றணும், சரியா? மறந்துடக்கூடாது. நான் இப்போ சொன்னதை எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, நானும் உன்கிட்ட உண்மையை சொல்லாம அப்படியே நடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். நீ அது இதுன்னு சொல்லி ஏன், எப்படி, எதுக்கு, என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியா? சரி, உனக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், ஏய் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, உன்னை போய் நல்லவன்னு சொல்லி காதலிச்சேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், ஏய் என்ன மரியாதை குறையுது, உன்னைய தொட்டு தாலி கட்டின புருஷன் நானு, எனக்கு மரியாதை கொடுத்து பேசணும், போங்க வாங்க, இந்த 2 வார்த்தையை தவிர்த்து ஏய் இந்தா அந்தான்னு பேர் சொல்லி கூப்பிடுறது இதெல்லாம் வச்சுக்கிடவே கூடாது, சரியா? நான் உங்க வீட்டு மருமகன், ஒரு மருமகனுக்கான மரியாதை உரிமையை எல்லாம் கொடுக்கணும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் மிரட்டவும் இங்க கண்மணிக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப இவன் சொத்துக்காகத்தான் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு அடுத்து என்ன பேசுறதுனே தெரியல. கண்மணியை பார்த்தா அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்காங்க. ஏய் ஏய், இங்க நடந்ததெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லி தொலைஞ்சிராத, அப்புறம் அது உனக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், என்ன மிரட்டுறியா? நான் எங்க அப்பா கிட்ட சொன்னா உன் கதை என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், இங்க ஆறுமுகம் வந்துட்டு எதுக்குமே பயப்படாம சொல்லித்தான் பாரேன், நான் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் எனக்கு நல்லாவே நடிக்க தெரியும், புரியுதா? அப்படி நடிச்சு தான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் வந்தேன். அங்கே போய் திரும்ப நடிக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப முடியாத அளவுக்கு தான் என்னோட நடிப்பு இருக்கும், புரியுதா? வெளியில் எல்லாருக்கும் ஆறுமுகம் அப்படிங்கிறவன் ரொம்ப நல்லவன், உன்னைய கண்ணுக்குள்ளே வச்சு தாங்குறவன் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நான் யாருங்கிறது உனக்கும் எனக்கும் இந்த 4 செவத்துக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், இங்கே கண்மணிக்கு பார்த்தா அழுகலையா வருது. கண்மணி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க.